3 பிஹெச்கே, பறந்து போ 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி நிறைய படங்கள் ஃபீனிக்ஸ்லாம் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா பறந்து போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி மாரி வந்துருமோ அப்படிங்கிற மாரி மக்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? நான் பறந்து போ படம் மட்டும்தான் பார்த்தேன். மற்ற படங்கள்லாம் பார்க்கல. பார்த்தவர்களுடைய கருத்தின்படி 3 பிஹெச்கேங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்துள்ள படமாக இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீட்பேக் கிடைச்சது. அதிலும் ஒரு நண்பர் சொன்னார், இன்டர்வலுக்கு மேலே நான் எந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்ட்டார். என்னால் உட்காரவே முடியல அப்படின்னு சொன்னார். பறந்து போ படத்தை நான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறுகதைக்கான ஒரு விஷயந்தான். அதை ராம் தன்னுடைய திறமையால் ஒரு முழுநீள திரைப்படமாக ஆக்கியிருக்காரு. அது இல்லாமல் இன்றைக்கி வர்ற படங்களுடைய தலைப்பெல்லாம் நம்ம வாயிலேயே நுழையாது, காதால் கேட்க முடியாத அளவுக்கு தான் படங்களுடைய தலைப்பெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பறந்து போ அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு ஒரு சிறுகதைக்கு சூட்டுகிற ஒரு தலைப்பில் ஒரு படம் வர்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். பட் எல்லாத்துக்கும் மேலே சினிமா என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெகு மக்களுடைய ஊடகமாக இருக்குது. அவர்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு கிடைத்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு வெற்றியை அடையும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடைவதுங்கிறது நம்ம சொல்கிறது தான், தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது ரத்தம் பாய்ச்சுகிற ஒரு விஷயந்தான். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உண்மையில் ஒரு மகிழ்ச்சி.